நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ரெண்டு பேரும் நல்லா தூங்குறாங்க. ஆனா நமக்கு மட்டும் தூக்கமே வரல. நீ வேற ஏன்டா உதைச்சிட்டே இருக்க? இல்லைனாலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இதுல நீ உதைக்கிறதுல வர தூக்கம் கூட போயிடுதுடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் இங்க தூக்கம் வராம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவரு மட்டும் ஜாலியா தூங்கிட்டு இருக்காரா? இவர் மட்டும் எப்படி தூங்கலாம்? எங்க என்னங்க எந்திரிங்க. அரிய குட்டி தாதா அப்ப கதை சொல்றேன்டா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராமா. அந்த ராஜாக்கு ஒரு ராணி இருந்தாங்களாமா. தூக்கத்துல கூட பொண்ணுக்கு கதை சொல்றாரே தவிர பொண்டாட்டி இங்க தூக்கம் வராம உட்காந்துருக்க என்ன கண்டுக்கிறாரான்னு பாரு. இவர எங்க எங்க எந்திரிங்க. ஐயோ என்ன செய்ஷு, வயிறு வலிக்குதா? எப்படி கொஞ்சமா வலிக்குதா இல்ல அதிகமா வலிக்குதா? கொஞ்சமா வலிச்சா மெதுவா கொஞ்சம் எந்திரிச்சு நட, அப்படியே சரியாயிடும். இல்ல அதிகமா வலிக்குதுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். அம்மா எங்க வலிக்குது? அடிவயிறு வலிக்குதா இல்ல இடுப்பு கிட்ட வலிக்குதா? இடுப்பு கிட்ட வலிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வயிறு ஸ்ட்ரெச் ஆகுறதுனால கூட இருக்கலாம். ஆனா அடிவயிறோ இல்ல முதுகு கிட்டயோ வலிச்சா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். வினோ ஹாஸ்பிட்டல் தான் இருப்பான்னு நினைக்கிறேன், வா போலாம். எனக்கு வயிறு வலிக்குதுன்னு உங்ககிட்ட சொன்னா அப்புறம் ஏன்டி தூங்கிக்கிட்டு இருந்தவனை எழுப்புன? எங்க எனக்கு தூக்கமே வரலங்க. அதுக்கு நான் என்னடி பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு தூக்கம் வராம நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், நீங்க மட்டும் ஜாலியா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜாலியா தூங்கிட்டு இருக்கனா? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மாங்கு மாங்குன்னு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு வந்து டயர்டா தூங்கிட்டு இருக்கேன், ஜாலியா தூங்கிட்டு இருக்கேன்றா. ஏஷ்மா 8 மாசம் ஆகுதுல்ல, அப்படிதான் இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூக்கம்லாம் வராது. இருந்தாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுடா. இவ்வளவு நேரம் நான் தூங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணேன், எனக்கு தூக்கமே வரல. ஏதோ தெரியாம கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்தாலும் வயிற்றுக்குள்ள உங்க பிள்ளை உதைக்க ஆரம்பிச்சிருது. அது உதைக்கிற உதையில வர தூக்கம் கூட போயிடுது. அவ்வளவு பலமாவா உதவிடுது? ரியா குட்டி எப்பவுமே குட்டி தம்பி தான் சொல்லும் போது கூட நான் நம்பல. ஆனா இப்போ பலமா உதவிடுதுன்னா அப்போ குட்டி ஷமீர் தான் போலயே. ஆமா, இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே ஓகே. இப்போ என்ன உனக்கு தூக்கம் வரலையா? உனக்கு தூக்கம் வர்றதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? ரியா குட்டிக்கு கதை சொல்ற மாதிரி உனக்கு கதை சொல்லட்டுமா? எதுக்கு? உங்க கதையை கேட்டு வயிற்றுல இருக்கிற உங்க பையன் இன்னும் 2 உதை சேர்த்து உதைக்கிறதுக்கா? ஆமா ஐஷு, அது என்னமோ உண்மைதான். ஏன்னா அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசுல என்ன தூங்க வைக்கிறதுக்காக கதை சொல்லுவாங்களாம். அப்ப நான் படுத்துக்கிட்டு இருந்தவன் கதை கேட்கிற இன்ட்ரெஸ்ட்ல எந்திரிச்ச உட்காந்து கதை கேட்க ஆரம்பிச்சு வந்த தூக்கமும் போயிடுமா. அதனால கண்டிப்பா குட்டி ஷமீரா இருந்தா இந்த கதைக்கெல்லாம் தூங்க மாட்டான். வேற தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? சரி நீ வேணா என் மடியில படுத்துக்கிறியா? நான் உன்னை தட்டி தூங்க வைக்கிறேன். ஏன் வயிற்றுக்குள்ள உங்க பையன் தட்டது பத்தாதுன்னு வெளியே நீங்க தட்ட போறீங்களா? ஐயோ ஐஷுமா, சரி இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? எனக்கு தூக்கம் வர வரைக்கும் நீங்களும் தூங்க வேண்டாம். என் பக்கத்துலயே உட்காந்து ஏதாவது பேசிட்டே இருங்க. பேசிட்டே இருந்தா எப்படி தூக்கம் வரும்? சரி அப்போ ஒரு பாட்டு பாடுங்க, தூக்கம் வருதான்னு பார்க்கலாம். என்னது பாட்டு பாடணுமா? ஐஷுமா மணி 12ஆவதுடா, பேய் கூட தூங்க போயிருக்கோம், இந்நேரத்துல பாட்டு பாடுன்னு கேக்குற? பேய் தூங்க போனா எனக்கும் தூக்கம் வருமா? நானும் பேயும் ஒண்ணா? இல்லையா? எனக்கு தூக்கம் வரல, நீங்க பாடுங்க. சரி பாடுறேன். மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே, பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா, மாலையல்லவா நல்ல நேரமல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா, பாட்டு பாடவா பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவையல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளையல்லவா. ஐஷுமா, நான் உங்களை பாட்டு மட்டும்தான் பாட சொன்னேன். பாட்டு மட்டும் பாடினா நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸும் பண்ணணும்ல. ஒரு பர்ஃபார்மன்ஸும் வேண்டாம், தள்ளி போங்க. தள்ளி போங்களா?
தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டு இப்ப தள்ளி போங்க நான் சொல்றேன். இப்ப உனக்கும் தூக்கம் வரல, எனக்கும் தூக்கம் வரல. அப்ப பாப்பாக்கும் தூக்கம் வரல. டேய் அம்மோ, நீ தூங்கிட்டு தானே இருந்த, நீ எப்ப எந்திரிச்ச? அது நீங்க பாட்டு பண்ணீங்கல்ல, அப்பமே எந்திரிச்சிட்டேன். நான் அப்பவே சொன்னேன் பாட்டெல்லாம் வேண்டான்னு, கேட்டியா? எங்க நான் எனக்கு கேக்குற மாதிரி தானே பாட சொன்னேன், உங்களை யாரு ரியாவுக்கு கேக்குற மாதிரி பாட சொன்னா? உன்ன இரு, முதல்ல அவ தூங்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். அப்ப நீங்க பாடின பாட்டு நல்லாவே இல்ல. எனக்கு ஆச்சி தந்தன கட்ட பாட்டா பம்ப கட்ட அந்த பாட்டு பாடுங்கப்பா, அதுதான் நல்லா இருக்கும். உனக்கு தூக்கம் வரலன்றதுக்காக எங்க 2 பேர் தூக்கத்தையும் கெடுத்துட்டு உனக்கு சிரிப்பு வருதா? சாரிங்க, எனக்கு தூக்கமே வரல, தனியா உட்காரவே கஷ்டமா இருந்துச்சு, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். ஆனா ரியாவும் முடிச்சுக்குவான்னு எனக்கு எப்படி தெரியும்? சார், நான் இன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்க 2 பேரும் தூங்குங்க. ஏய், என்ன திட்டிருவேனா? அதுக்கு முன்னாடியே பர்ஃபார்மன்ஸை போடுறியா? சரி சரி, மூஞ்சி எப்படி பாவமா வைக்காத. இரு, உனக்கு தூக்கம் வரலன்னா நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன். அதுக்கு முன்னால முதல்ல ரியாவை தூங்க வைக்கிறேன். டேமோ, பாட்டெல்லாம் நாளைக்கு காலையில படிக்கலாம், இப்ப ரொம்ப நேரம் ஆகுது, இப்ப தூங்கணும், வா தூங்கலாம். அப்ப கதை சொல்லுங்க. சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாக்கு ஒரே ஒரு ராணி இருந்தாங்களாம். அந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு அழகான குட்டி இளவரசி இருந்தாங்களாம். அப்பாடா, ஒரு வழியா ரியா தூங்கிட்டா. ஐஷுமா, ஐஷுமா, தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு சொல்லி என்ன எழுப்பி விட்டு ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு இப்ப நீ தூங்கிட்டியா? சரி தூங்கு. தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக, நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தோல் சாய்ந்தாய், என் ஆயுள் நீளுமடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேனடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேனடி செல்லம்மா. என்ன ஐஷுமா, நீ தூக்கம் வரல கம்பெனி கொடுங்கன்னு எனக்கு எழுப்பி விட்டுட்டு கடைசியில பாட்டு பாடுங்க கதை சொல்லுங்கன்னு நான் சொன்ன கதையில நீயும் ரியாமும் தூங்கிட்டீங்க. இப்ப எனக்கு தூக்கம் வரலையே. உனக்கு தூக்கம் வராதப்போ உனக்கு நான் கம்பெனி கொடுத்தேன், இப்ப எனக்கு தூக்கம் வரல, எனக்கு யார் இப்ப கம்பெனி கொடுப்பா? சக்தி, கம்பெனியும் கிடையாது, ஒரு கடலை மிட்டாயும் கிடையாது. ஆமா, இப்ப எதுக்கு கையில என்ன பழைய கம்பெனிக்கே போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதை விடவா அந்த கம்பெனி பெருசு? ஐயோ, பெரிய ஹாஸ்பிடல்ல வேலை செஞ்சு என்ன சக்தி பண்றது? கொஞ்ச நேரம் கூட 2 பேரும் உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஹாஸ்பிடல் வேலைனா எப்ப பார்த்தாலும் பிஸியாவே இருக்கீங்க. இதே நீங்க அந்த பழைய கம்பெனில வேலை செய்யும்போது எப்படி இருந்தோ யோசிச்சு பாருங்க. நீங்க சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சு வந்துருவீங்க, மைனாவும் முகிலும் சீக்கிரம் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எவ்வளவு ஜாலியா மொட்டை மாடியில உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். கையாளி பெண், உனக்கு மொட்டை மாடியில உட்காந்து பேசணுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா? சரி நட, மொட்டை மாடிக்கு போவோம். அட போங்க சக்தி, மொட்டை மாடிக்கு போறதுக்காக சொல்லல. நீங்க பழைய கம்பெனில இருக்கும்போது எப்பவும் சாட்டர்டே சண்டே லீவா இருக்கும், 2 நாள் நம்ம ஜாலியா வெளியெல்லாம் போவோம். ஆனா ஹாஸ்பிடல் வேலையில லீவே கிடையாது, சண்டே கூட வீட்ல இருக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு என்ன கையால் பண்றது? ஹாஸ்பிட்டலுக்கு எது சண்டே லீவு? எல்லா நாளும் ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல. அப்புறம் லீவ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அது என்ன வேற யாரோட ஹாஸ்பிட்டலோவா? ஷமீரோட ஹாஸ்பிட்டல். எனக்கு லீவ் வேணும்னா என் இஷ்டத்துக்கு நான் எடுத்துக்க போறேன். நான் சரி எப்பவும் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போறானேன்னு அவன் கூட போய்கிட்டே இருக்கேன். உனக்கு என்ன வெளியே எங்கேயாவது போகணும்னா சொல்லு, லீவ் போடுறேன், நம்ம வெளியே போயிட்டு வரலாம், அவ்வளவுதானே? ஆமா ஆமா, இப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா வெளிய போலாம் சக்தி, லீவ் போடுங்கன்னு சொன்னா இன்னைக்கு தான் ஹாஸ்பிடல்ல முக்கியமான வேலை இருக்குன்னு ஓடிடுவீங்க. சரி, இப்ப சொல்லிட்டல்ல, இனி ஓட மாட்டேன். நாளைக்கே லீவ் போட்டு உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன், போதுமா? நிஜமாவா? பின்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு மைனாவியும் முகிலியும் உன் அம்மா வீட்டுல விட்டுட்டு நம்ம 2 பேரும் மட்டும் ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம். அப்புறம் நீ கேட்ட மாதிரி நான் உன்னை நாளைக்கு வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் கேட்டது? நீங்க என்ன கேட்டீங்க? கையல், மறந்த மாதிரி நடிக்காத. இப்ப கொஞ்சம் முன்னாடி கேட்டனே. சக்தி, வெக்கம் வந்துருச்சு. கையல், இல்லனாலே நீ அழகுதான், அந்த வெக்கம் மட்டும் உன் முகத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், உன் அழகு இன்னும் கூடுது கையல்.
சக்தி. ஐயோ சிரிக்காத கையல், நீ சிரிக்கும் போது என் ஹார்ட்டுக்குள்ள மணி அடிக்கிற மாதிரி இருக்கு. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். என்ன சக்தி ஹார்ட்டுக்குள்ள மணி அடிக்குது, நீங்க அதுக்குள்ள போன் அடிக்குது? அதானே இந்நேரத்துல எவன் கூப்பிடுறான்? சரி எவன் கூப்பிட்டா நமக்கு என்ன, இந்நேரத்துல அதுவா முக்கியம். நீ சிரி கையல். ஐயோ சக்தி, இது முக்கியமான போனா இருக்க போது, எடுத்து பேசுங்க. 12 மணிக்கு அப்படி முக்கியமா எவன் எனக்கு கூப்பிட போறான்? அதை அடிச்சுட்டு போட்டு விடு. ஐயோ சக்தி, இப்ப நீங்க ஹாஸ்பிடல்ல வேலை செய்றீங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காக கூப்பிட போறாங்க. கையல் எமர்ஜென்சிக்கு கூப்பிடுறதா இருந்தா டாக்டர் தானே கூப்பிடணும், எனக்கு ஏன் கூப்பிட போறாங்க? ஒருவேளை கூப்பிடுறதே டாக்டரோ? ஒரு நிமிஷம் இரு. சக்தி நினைச்சேன், இந்நேரத்துல எனக்கு வேற எவன் கூப்பிட போறான்? டி சக்தி தூங்கிட்டியாடா? ஏண்டா 12 மணிக்கு போன் பண்ணி தூங்கிட்டியான்னு கேக்குற? தூங்குறவன் கூட எந்திரிச்சிருவான்டா. டி என்னடா சக்தி ரொம்ப கிளியரா பேசுற, அப்ப நீ இன்னும் தூங்கலையா? ஐயோ டே மச்சான், நான் தூங்கிட்டேன்டா. கையில மைனா முகில எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் உனக்கு காலையில கூப்பிடுறேன். டேய் இந்த வாயில ஹார்ன் அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறேன்னு சொல்றது, அப்புறமா கூப்பிடுறேன்னு அஸ்கி வாய்ஸ்ல பேசுறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சதே நம்ம 2 பேரும் தானடா. அது ஏன்டா என்கிட்டயே காட்டுற? நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும், எனக்கும் தூக்கம் வரலடா சக்தி. வாடா 2 பேரும் போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். அடே கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? ராத்திரி 12 மணிக்கு போன் பண்ணிட்டு டீ சாப்பிட போலான்னு கூப்பிடுற? டேய் 12 மணியா இருந்தா என்னடா, ராத்திரி 2 மணிக்கு கூட நம்ம டீ சாப்பிட போயிருக்கோமே. 2 மணிக்கு போயிருக்கோனா, இன்னைக்கு நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. வேலையா? ராத்திரி 12 மணிக்கு உனக்கு என்னடா வேலை? தெரியாத மாதிரியே கேட்பான். டேய் என்னமோ ஒரு முக்கியமான வேலை, உனக்கு என்னடா? ஐயோ சர்ரா சக்தி, எனக்கு தூக்கம் வரல, அதான் சரி நீயும் தூங்காம இருந்தானா 2 பேரும் டீ சாப்பிட போலாமேன்னு கூப்பிட்டேன். சரி நீ ஏதோ முக்கியமான வேலையில இருக்கன்ற, சரி நீ வேலையை முடிச்சுட்டு தூங்கு, நான் போய் டீ சாப்பிட்டு வரேன். டேய் இரு, ஆமா நீ ஏன் தூங்கல? ஐயோ அது ஏன்டா கேக்குற, இந்த ஐஷு தூக்கம் வரலன்னு தூங்கிட்டு இருக்க, என்ன எழுப்பி விட்டா, இப்ப அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா, எனக்கு தூக்கம் வரல. சரி நான் வெளியே போய் டீ சாப்பிட்டு வரேன், நான் உனக்கு காலையில கூப்பிடுறேன். டேய் இருடா, தனியா போவாத, நானும் வரேன். டேய் நீ ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னா நீ பாருடா, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். டேய் வேலையெல்லாம் இருக்கட்டும், நீ தனியா போகாத, நான் வரேன் இரு. கையல் நான் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். கையல் வராதீங்க, அப்படியே போயிருங்க. மாமா மறுக்கையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன் பாப்பா உங்களை